ஏனென்றால் பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த ரிவார்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ரிவார்டோட தொடர்புடையது. இந்த வசனத்தை வாசித்தப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, வெறும் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, ஒரு நாள் நீ திரும்பி வரும்போது நான் எத்தனை ஊழியங்களுக்கு நான் உதவி இருக்கிறேன் என்பதையும், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை எவ்வளவு நான் கனம் பண்ணியிருக்கேன் என்பதையும் நீ பார்த்து அதற்கான ரிவார்டை தருகிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவோம். அந்த ஆசீர்வாதம் தான் என் அன்புக்குரியவர்களே நம்ம தேவனிடத்திலிருந்து பெறுகிறோம். அப்போ இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. அடுத்து முக்கியமான வார்த்தை, பெருகும்படி. அப்போ நம்மளால் பலனை பெருக்கிக்க முடியும், அல்ல பலனை அப்படியே வச்சுக்க முடியும். அதான் அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அதை அப்படியே வச்சுருந்தான். ஆனால் சிலர் அதை பெருக்கி கொள்கிறார்கள். எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக கிளாஸில் உட்காந்துருக்கும் போது படிக்கிறவனும் படிக்காதவனும் ஒரே மாதிரி தான் இருப்பான். ரிசல்ட் வரும் பாருங்க, அப்போ தான் படித்தவன் யார் படிக்காதவன் யாருன்றது தெரியும். அப்படித்தான் செய்தி கேட்குற எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வார்த்தையை கேட்டு விதைக்கிறான் பாருங்க, விதைக்கிறவனும் விதைக்காதவனும் அந்த காலகட்டத்தில் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் தெரியும் விதைச்சவன் யார் விதைக்காதவன் யாருன்னு. இன்றைக்கி எனக்கும் என்னுடைய பழைய நண்பர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறோன்னா, இன்றைக்கி அதை இந்த உலகம் பார்க்கும் உங்கள் வாழ்க்கையில். அப்போ புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு, நம்ம எங்கே இருப்போன்றது தெரியும். ஸோ உங்கள் பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெருக்கி கொள்ள முடியும். பொருளாதாரத்திலே 2ஆம் கட்டத்துக்கு நாம் கடந்து செல்லும்போது, என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். ஆவியானவர் 2 விஷயத்தை சொன்னார். ஒன்று, நாம் விதைப்பது எவ்விதமாக பலன்களை தருகிறது என்றும், 2வது விஷயம், ஒரு மனிதன், வாசிப்போம் இந்த வசனத்தை, நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த செகண்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள யாரெல்லாம் தேவன் கொண்டு போறார் அப்படின்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள், லிமிட்லெஸ்ஸா, கம்ப்ளீட் பிளெஸிங்க, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். பணக்காராகிறது எல்லாருமே ஆயிடுறாங்க சார் பணக்காராகிறது எல்லாருமே ஆயிடுறாங்க. ஆனால் பணக்காரனான எல்லாருமே பணக்காரனான உடனே அப்படி நின்றுக்கிறான். ஆனால் சிலர் மட்டும்தான் பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். கையத்தட்டு. ஆமென் ஆமென். இந்த growth நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவன் பணத்தை தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் உண்மையாக இருக்க அவனுடைய ஆசீர்வாத எல்லைகள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், பிசாசனுடைய வஞ்சனையிலிருந்து வெளிவரட்டும். நம்ம செட்டில் ஆகிட்டோம், பணக்காரன் ஆகிட்டோம், போதுண்டா, அல்லது நமக்கு வந்திருக்கு போதுண்டா, இல்லை நமக்கே தேவையில் இருக்கண்டா என்கிற ஏமாற்று வேலையிலிருந்து விடுதலையாகிய மனுஷன் இல்லை. நான் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கும்போது நான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு நேராக கடந்து செல்கிறேன் என்கிற மகாபெரிய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் இதை ரகசியம் என்றே சொல்லுகிறேன். சொல்கிறது நான் வெட்கமே படலை, ரகசியம். நல்லா கவனிங்களேன். கர்த்தருக்கு பயந்தவன்ட்டு தான் இந்த ரகசியம் இருக்குது. யாரை பணக்காரன் செகண்ட் லெவல் ப்ராஸ்பெக்ட் கொண்டு போன்னு விரும்புகிறாரோ அவனுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ் வேலை பார்க்கும். ஜங்கட சக் அப்படி வேலை பார்க்கும். மற்றவனுக்கு வேலை பார்க்காது. ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அப்போ யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது? அவர் தாமே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்போ இந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். எதிலே உண்மையுள்ளவனாக இருக்கிற மனுஷன்? இந்த உண்மையின் ஒன்று 2 விஷயத்தை கடவுள் என்கிட்ட பேசினார். ஒன்று, தேவனிடத்தில் உண்மை, பண விஷயத்தில் தேவனிடத்தில் உண்மை. 2வது, மனுஷனிடத்தில் உண்மை. தேவன்
நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவன்ட்ட தான் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற காரோட ஸ்டேரிங்கை கையில் கொடுக்குறாரு. ஏன்னா இவன் ஹேண்டில் பண்ணுவான்டா, இவன் ஓட்டுவான்டா. ஓட்ட தெரியாதவன் கையில் பாசம்ன்ற பேரில் ஸ்டேரிங்கை கையில் கொடுத்தா 150 மைல் ஸ்பீடில் போயிட்டுருக்க வண்டியை ஓட்ட தெரியாதவன் கையில் கொடுக்கும்போது அந்த வண்டியை அவனை குன்றும். அதனால தான் தேவன் சிலரை ஃபஸ்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டியே நிப்பாட்டிக்கிறார். ஏன்னா தம்பி இதுக்கு மேலே உண்மையாக இருக்க மாட்டார், அவன் காசை பார்த்த உடனே லைட்டாக அப்படியே தன்னுடைய பர்சனாலிட்டி, தன்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸு எல்லாம் கலண்டுரும் அப்படின்ன உடனே ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டிக்கிறார். ஆனால் கொடுக்குற ஆயிரங்களில் உண்மையாக இருந்து, லட்சங்களில் உண்மையாக இருந்து, கோடிகளில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் பார்க்குறாரு, இவன் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன், இவனை 2ஆம் கட்ட இடத்துக்கு கொண்டு செல்லலாம்ங்கிற இடத்துக்கு வருகிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக சிலருக்கு 5 தாலந்தையும் சிலருக்கு 2 தாலந்தையும் ஒருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்தார். இந்த 5, 2, 1 முக்கியமான வார்த்தை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஒருத்தனால் 1000 ரூபா இருந்து 10% தேவனுக்கு நான் கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் விதைக்க விரும்புகிறேன்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்கும்போது 100 ரூபா எடுத்து வைக்கிறவன் 10,000 ரூபா கொடுக்கும்போது 1000 ரூபா எடுத்து வைக்கிறான். அது வரைக்கும் இவன் ஹார்ட் பீட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. லேப்டாப் 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 லேப்டாப்னு க்ளீனாக போகுது. இந்த 10,000 ரூபா இருக்கவன் 10 லட்சத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம்னா இவன் 1 லட்ச ரூபா எடுத்து வைக்கணும். இப்போ இவன் ஹார்ட் பீட் லைட்டாக லேப்டாப் 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 அப்படி போகுது. அப்போ பார்க்குற, ஐயோ இவருடைய ஹார்ட் பீட்டு கொஞ்சம் யூனிஃபார்மாக இல்லையே, கரெக்டாக இல்லையே, இப்போ இந்த காசு இவனுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுத்துருமோ. ஏன்னா இந்த 1 லட்சம் கொடுக்கணும் போது இவன் வேறு திட்டங்கள்லாம் போகிற இது பண்ணுறானே கொள்றானே, 10 லட்சத்தில் 1 லட்சம் எடுத்து வைக்க அவனால் முடியலையே, கொடுக்கலன்னு ஒரு மாதிரி அவன் கான்சியஸே இதாகுது. அதனால் இவனை அந்த 2 செய்வரை லைட்டை அழிச்சு விட்ருவோம். அழிச்சு விட்டு நீட்டாக என் பாட்டுக்கு ஒரு 10,000த்தில் போயிட்டுருக்கட்டும். 10,000 இவனுக்கு என்ன சொல்கிறான், 1000 ரூபா 1000 ரூபா ஓகே சார்னோன்னா லப்பு டப்புன்னு கரெக்டாக அடிக்குது. சரி, அப்போ நான் பையனை நேசிக்கிறேன், அதனால் என் பையனை என்ன செய்கிறேன் பாருங்கள், என் பையன் கேட்குற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். என் பையன் டாய்ஸ் கேட்குறான் வாங்கித்தரேன், அவன் கேட்குற எல்லாத்தையும் நான் வாங்கித்தரேன். ஆனால் ஹேர் ட்ரையர் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி பார்க்குறான், என்ன அது அப்படின்னா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணிவிட்டு 4 மாதம் கழிச்சிச்சு இப்போ நேற்றே ஹேர் ட்ரையர் எடுக்கிறேன். எடுத்த உடனே அவன் டக்குன்னு இப்படி பார்த்தவன் அப்படின்றான். அப்படின்னா என்ன, அந்த ஐட்டம் அது அப்படின்னு கேட்குறான். அவன் கரெக்டாக அது ஞாபகத்தில் வச்சுருக்கான் 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ அதை அவன் கேட்குறான், கொடுக்க முடியாது. ஏன்னா அதை அவனை ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ தெரியுதா சிலர் ஏன் ஐஸ்வர்யத்தில் அந்த லெவலில் இருக்கிறான். என்ன ஏன்னா அவனால் உண்மையாக இருக்க முடியாதுன்னு போது அவன்கிட்ட போய் நான் பிளக்க சொல்லி அவன் கையில் கொடுக்க முடியாது. நான் நேசிக்கிறேன் கொடுத்தேன்னா அது அவனுக்கு பிரச்சனை ஆயிடும். ஆனால் இதே பையன் இதை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய திறமை வரும்போது அவன் கையில் நான் கொடுக்குறேன், கையை தட்டுங்க சார், அவன் தான் செகண்டில் ஒழிக்கிறேன். பணத்தை பேப்பராக மதிக்கிறவன், ஆஃப்டர் ஆல் மணி என்கிற மனநிலையில் இருக்கிறவன், பணத்தை விட உறவுகளே முக்கியம் என்று உண்மையாக இருக்கிறவர்கள், இவர்களை எல்லாம் பணக்காரர் ஆக்குவதற்கு தேவன் தயங்குவதே இல்லை. அவர்கள்தான் அடுத்த நிலைமைக்கு அள்ளி கொண்டு செல்கிறார்கள். வாழ்நாள் முழுதும் மறக்கக்கூடாத ஒரு சில வரிகளை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த முழு செய்தி வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாத செய்தி நான் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த பேராகிராஃப், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பேராகிராஃப் உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாத பேராகிராஃப். ஆஃப்டர் ஆல் மணி என்கிற இடத்திற்கு என்றைக்கு மனிதன் பணத்தை நினைக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தேவன் அள்ளி கொட்ட ஆரம்பிக்கிறார் அவன் மேல. பணத்தை பேப்பரான் மதிக்கக்கூடிய மனநிலை என்னைக்கு மனுஷனுக்கு வருதோ அன்றைக்கு அவனை உலகத்தின் ராஜாக்களுக்கு இணையான கோடீஸ்வரனாய் தேவன் அவனை மாற்றுகிறார். அதுதான் தேவன் தருகிற ஐஸ்வர்யம். பிசாசு தர ஐஸ்வர்யம் வேற, தேவன் தர ஐஸ்வர்யம் வேற. தேவன் பணத்தை கொடுத்து பணக்கார பிச்சைக்காரர்களை வச்சிருக்கிறான் வெளியில. அவர்கள் எல்லாம் பணம் வைத்திருக்கிற பிச்சைக்காரர்கள்.
ஆனால் தேவன் ஒருவனுக்கு பணம் கொடுக்கும்போது, கையை தட்டு, நீ அப்புறம் பேசுறேன் நான் இயேசு நாமத்தில், தேவன் ஒருவனுக்கு பணத்தை கொடுக்கும்போது அவன் பணம் வைத்திருக்கிற பணக்காரனாகவே இருக்கிறான். அதனால தேவன் பணத்தோட உண்மையை சேர்க்கிறாரு. இந்த செகண்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டிக்கு நீங்கள் போகணும்னா, அன்லிமிட் ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள போகணும்னா, பணத்தை துச்சமாய் மதிக்கக்கூடிய மனது உங்களுக்கு இருக்க வேண்டும். பேப்பராக நினைக்கக்கூடிய மனது இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் லாபம் பார்க்கக்கூடிய பிச்சைக்கார மனநிலை அல்ல. பணத்தை பேப்பராக நினைக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு, உறவுகளை பணத்தை விட அதிகமாக மதிக்கக்கூடிய மனநிலை என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு ஒரு லிமிட்லெஸ் பிளஸிங்க்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார். அப்படி இல்லாமல் பணத்தை தான் முக்கியத்துவம் நினைக்கும் போது தேவன் அதை அவனுக்கு கொடுக்காதரா அப்படின்னு சொல்ல மாட்டார். விட்டுரு, அதோட விட்டுரு, அவனை அப்படியே விட்டுரு. அப்போ பணம் அப்படின்னு ஒன்று, உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள் வருது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ரெண்டு முக்கியமான வார்த்தை வருகிறது, உண்மை, அடுத்து ஆசீர்வாதம். இது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. இது இருக்கிற இடத்துக்கு இது வந்துடும். அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்றாங்கல்ல, ஆசீர்வாதம் வரும் பின்னே உண்மை வரும் முன்னே. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அடுத்து கேட்ச் பண்ணிக்க வசனத்தை, அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பேன். ஒரு 10 கோடி ரூபாய் என் கை கிடைச்சிருக்குன்னா, ஆகா 10 கோடி ரூபாய் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இல்லை, 100 கோடி கொடுப்பதற்கு முன்பாக என்னை செக் பண்றதுக்கு 10 கோடி கொடுத்துருக்கிறாரு. கையை தட்டு. ஆமென். இன்றைய உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல. அது இனிமேல் தரப்போகிற ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை சீட்டு. லா பிரீச்சர் சொல்லுவாங்க, கர்த்தர் சோதிச்சு கொடுப்பாருன்னு. நான் கிரேஸ் பிரீச்சர், கொடுத்து சோதிப்பாருன்றேன். நான் கொடுத்து சோதிப்பார். அதில் நீ ஏமாத்தினா அதோட வச்சுக்கலாம், நின்றுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தரமாட்டார். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க சொன்னார். அவன் கொஞ்சம் மினிஸ்ட்ரிலாம் பண்ணியிருக்கேன், ஒரு காலத்தில் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேமரா வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த கேமராவோட ரேட்டு நான் அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சோன்னா அந்த பாதி. அப்போ கர்த்தர் பாதி இல்லை, அதில் 4ல் ஒரு பங்கு கேமரா ரேட்டு மாதிரி 4 மடங்கு அதை அவனுக்கு கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கேமரா வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு கொடுக்க சொன்னார். நான் சொன்னேன் இது வருமா வராதான்னு தெரியாது ஆண்டவர் அப்படி நீ கொடு, வந்துச்சுன்னா கேமரா வாங்கிட்டு அதுக்கு மேலே நீ 4 மடங்கு 3 மடங்கு வச்சுக்க பற்றி அந்த பணத்தை அவனுக்கு ஆஃபரிங்காக கொடுத்துரு. வரலைன்னா அந்த கேமரா பணத்தோடு போயிட்டோம், மீதி 3 மடங்கு உனக்கு லாபம்னு நினச்சி வேறு யாருக்காச்சும் கொடுத்துருந்தேன். சரி, நல்ல டீலாக இருக்குதுன்னு சொல்லி நான் அதில் 1/4 தான் கேமரா வாங்கி தரேன் அப்படின்னு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் நிமித்தம் கேமரா வரல. அப்போ அது எனக்கு நஷ்டம் கிடையாது, எனக்கு மீதி 3 மடங்கு லாபம். அதை இன்னொரு ஆளுக்கு நான் கொடுத்தேன். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி நம்ம கையில் இருக்க கோடிகளை நீங்கள் ஆசீர்வாதம் நினச்சிட்டு அவ்வளோ 1 லட்ச ரூபா இருக்கும்போது 10,000 ரூபா கொடுத்தோம்டா, அதுக்காண்டி 1 கோடி ரூபா வரும்போது 10 லட்சத்துக்கு கொடுக்க முடியுமா? என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படி நினைக்கிறான் பார். அப்போ தான் தேங்குறான். 2 கோடி வந்தால் அதுக்கு 20 லட்சம் தர முடியுமா அப்படின்னு நினைக்கிறான் பார். அதுதான் அவனோட முடிவு. இல்லை, அங்கனக்குள்ள அப்படியே தேங்குறான். ஆனால் அப்பமும் 1 நிமிஷம் அமைதியாருன்னு சொல்லி கணக்கை கரெக்டாக எடுத்து வச்சான்னா அவன் 2ஆம் கட்டத்துக்குள் நுழைகிறான். தேவனிடத்தில், தேவனுடைய ஊழியங்களுக்கென்றும் தேவனுக்கென்றும் தேவனிடத்திலும் கொடுப்பதில் உண்மையில்லவனாய் நான் இருக்கும்போது நான் 2ஆம் கட்ட ஐஸ்வர்யத்துக்குள்ளே நுழைகிறேன். நீ யார் வேணாலும் கூட்டுவாங்க, யார் வேணாலும் இதுக்கு எதிராக பேசட்டும், கிரேஸ் பிரீச்சர்ஸ் இதாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உண்மையுள்ள மனிதர்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அந்த கையை நம்பி கொடுக்காம வேறு எந்த கையை சார் நம்பி கொடுக்குறது? என் பிள்ளை கையில் என் பிள்ளை எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, அவன்கிட்ட கொட்டி அவன் மூலமாக தான் நான் ட்ராக் பண்ணுறேன் எல்லாத்தையும் என்கிற இடத்துல உங்களை கொண்டு நிப்பாட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் பணம் என்பது விஷயமாக இருக்காது. நீங்கள் பணத்துக்கு பின்பாக போகாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், பணத்துக்காக தேவனை மறுதளிக்கிறவா இல்லாத இருப்பீர்கள் என்றால், பணம் வந்தவுடன் உண்மைத்தன்மையை மாற்றி 100லையும் 1000லையும் கரெக்டாக இருந்துட்டு லட்சங்கள்லையும் கோடிகள் வரும்போது கணக்கு ஜகஜகான்னும் போது, அப்போ பைபிள் சொல்லுது தேவனுக்குரியதே தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுங்கள் அப்படின்னும் போது என்ன சொல்கிறாரு? ராயனுக்கு கொடுக்குற டாக்ஸு, தேவனுக்கு கொடுக்குறது
ஆஃபரிங். ஆனால் அவர் டாக்ஸோட கனெக்ட் பண்ணுறாரு. இந்த கிங்டமுக்கு நீ இங்கே டாக்ஸ் கொடுக்குறேடா, அந்த கிங்டமுக்கு நீ பே பண்ணு. அப்போ டாக்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது சொல்லுங்கள்? நம்ம ஒரு கண்ட்ரியில் டாக்ஸ் கொடுக்குறோம், நம்ம நாட்டில் கொடுக்குற டாக்ஸ் எப்படி பயன்படுத்து அது அது தெரில, தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். டாக்ஸ் கொடுத்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நாட்டில் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அப்போ தேவனுக்கு நம்ம கொடுக்கறது, தேவன் டாக்ஸோட கனெக்ட் பண்ணுறார். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு. நான் சம்பாதிப்பேன் ஆனால் டாக்ஸ் தர மாட்டேன் அப்படின்றவன் அவன் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்கிறான். அப்படிதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் 10ல் 1 பங்கோ அல்லது அதற்கு மேலாகவோ குறைவாகவோ கொடுக்க நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்யத்துக்கு எதிராக நான் துரோகம் பண்ணுகிறேன். தேவன் அவர்களை தண்டிப்பதில்லை, அவர்களுக்கு பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் வரலன்னு சொல்லி பக்குவமாக அவர்களை உட்கார வச்சுறாரு. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் நல்லா இருக்கிறேன், லட்சாதிபதி. இல்லை தம்பி, நீ கோடீஸ்வரனாக இருக்க வேண்டியவன். நான் கோடீஸ்வரன் இல்லைங்க, நீங்கள் மல்டி மில்லியனாக பில்லியனராக இருக்க வேண்டிய ஆள். எங்கே நான் நின்று போனேன்? தேவனிடத்தில் உண்மை இல்லாதவனாக இருந்தேன். உண்மைன்றது எப்போ தெரியுமா வரும்? பணம் முக்கியம் நினச்சிங்கன்னா உண்மையாக இருக்க மாட்டீங்க. உண்மைதான் முக்கியம் நினச்சிங்கன்னா பணத்தை பெருசாக நினைக்க மாட்டீங்க. அப்போ தேவன் அந்த இடத்துல வைக்கிறாரு. பணத்து மேலே அவனுக்கு நோக்கம் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, உண்மையாக இருக்கிறானான்னு பார்க்குறாரு. உண்மையாக அவன் இருக்கும்போது அவன் சத்தியமாக பணத்தை அவன் பெருசாக நினைக்கலையா? ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை கோடிகள் வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்றும் விதைக்கிறதிலே துணிகரமாக இருங்கள். கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும் தரித்திரன் ஆனது இல்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதில்லை. என் இளம் வயதிலே நான் கற்றுக்கொண்ட மகாபிரிய ரகசியங்களிலே ஒன்று தேவனுடைய ராஜ்யத்திற்காய் விதைப்பது. என்னுடைய 16வது வயது அல்லது 20வது 16 ரட்சிக்கப்பட்டேன். 18 19 20லலாம் நான் ஆமாம், அதுக்கப்புறம் நான் வேலை கிடைத்த பிறகு வாங்கின முதல் சம்பளத்திலிருந்து, எப்போ வாங்கினேன் கரெக்டாக தெரியல, முதல் சம்பளத்தில் நான் தசமாக எடுத்து வச்சேன், தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சியை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ என்கிட்ட இருக்குன்றதை விட எவ்வளோ டேர்ன் ஓவர் நான் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கும்போது மல்டி க்ரோர்ஸில் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அப்பா பெரிய பணக்காரர் கிடையாது, எங்கள் அப்பா ஊழியக்காரர் கிடையாது, எங்கள் அப்பா கட்டின கோட்டையில் நான் கொடியை நாட்டினவன் கிடையாது, எங்கள் அப்பாவுடைய சுவாச காற்று கீழே வாழ்ந்தவன் கிடையாது, எங்கள் அப்பா நிழலில் ஊழியக்காரன் கிடையாது. நாங்கள் சாதாரணமாக அத்திப்பழம் பொறுக்கிற தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி மிகச் சாதாரணமான நடுத்தர குடும்பத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய் தேவனாய் அழைக்கப்பட்டு வந்தவர்கள். எந்த அஸ்திபாரத்தின் இல்லாமல் மற்றொரு அஸ்திபாரத்தின் மீது நாங்கள் கட்டவில்லை. அப்போ இதெல்லாம் என்ன சார், எப்படி சார் நடந்துச்சுன்னா, வார்த்தை வேலை செய்தது என்று சொல்லுகிறேன். எனக்கு ஒரு பின்னணி இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா 4வது மாடிலேருந்து தூக்கி விட்டுருவாங்க. உங்களை தூக்கி ஆள் தேடாதீங்க என் அன்புக்குரியவர்களே. ஐயோ என்னை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பரலோகமே இருக்குது. நான் சொல்கிறேன், என்னெல்லாம் யாரும் தூக்கி விடல. ஒருவேளை இல்லை அப்பா உடைய மினிஸ்ட்ரியை எடுத்து பண்ணுறது தப்பான்னா, இல்லை அவர்கள் பாக்கியவான்கள்ன்றேன். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், அதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நாளை யோவான் கூட அதை செய்வான். அதனால் நான் யாரையும் குற்றவாளியாக நான் சொல்ல வரல. அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். யோவான் அப்பா பெரிய பிரீச்சராக இருக்கலாம், சேர்த்து வச்சுருக்கான், ஆனால் எங்கள் அப்பா அதை செய்யலையே. அதுதான் விஷயமே. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வறுமை பிறந்திருக்கலாம் தவறல்ல, ஆனால் வறுமை தரித்திரனாய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறிக்கக்கூடாது. நீங்கள் பிறந்தது தரித்திரமாக இருந்தால் நீங்கள் எழுதுவது சரித்திரமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நான் எங்கே பிறக்கணுன்றது, எப்படி பிறக்கணுன்றது என் கையில் இல்லை, ஆனால் நான் எப்படி சாகணுன்றது என் கையில் இருக்குது. தேவன் கொடுத்துருக்கிறார், அது உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். 2ஆம் கட்ட ஐஸ்வர்யத்துக்குள்ள உங்களை அழைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் பணத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை துச்சமாக நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆஃப்டர் மணி என்கிற மனநிலை என்றைக்கு இருக்கட்டும். அதை பேப்பரா நினைங்க. கோடிகளில் வரும்போது லட்சங்கள் டாக்ஸ், அதாவது கிங்டம் ஆஃப் ஹெவனுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதாக நீங்கள் சூழ்நிலை வரும்போது தைரியமாக துணிகரமாக அதை விதைக்கப்படுங்கள். இளம் வயதிலே ஒரு துணிவை தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல தலைமைத்துவத்திலும் நல்ல கூட்டத்திலும் வாழ்ந்தது. இன்றைக்கெல்லாம் சிலர் ஆவியில் நிறையம்னா குய்யோமியோன்றுவாங்க. காபா 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 ரீ காபா பாபா பா காணிக்கை எடுப்போம்னு ஒன்று ஆளை காண டஸ்னஸ் ஆயிடுறாங்க. ஒரு சில பேய்கள்
ஒரு ஊழியக்காரன் ஜெபிச்சுட்டு சுற்றி சுற்றி வந்து இவனை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். இவன் ஜெபிக்க விடாமல் அவனை போட்டு தொந்தரவு பண்ணிச்சான். உடனே இயேசு நாமத்தில் பிசாசுல வெளியே போனா அதே போடாடே அப்படின்ட்டுச்சான். உடனே சரி பாட்டு பாடுவோம் போயிடும் போல அப்படின்னு பார்த்து பாட்டு பாடியிருக்கான். தோத்திரம் துதி பாத்திரான அது துதியேன்னு கம்பெனி கொடுத்துருக்கு. அப்பவும் இந்த ஆவிகள் போல. அடுத்து என்ன செஞ்சுருக்கிறான், வார்ஃபேர் ப்ரேயர் பண்ணியிருக்கான். அது எங்கேயுமே போல. சொல்லுப்பா அப்புறம் அப்படின்னு இருக்கு. பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கேன் எஸ்கே, அப்பவும் உள்ளே சுற்றியே வந்திருக்கு. என்னடா இந்த பேய், இந்த 20 பேய் நம்மளை சுற்றியே வருதுன்னு சொன்னவன் டக்குன்னு போட்டிருந்த தொப்பியை கலட்டி இப்போது ஆராதனைக்கு மத்தியிலே காணிக்கை எடுக்கப்படும்ட்டான். காணிக்கை எடுக்கப்படும்னு இந்த 20 பேய் எஸ்கேப். பாட்டை பாடிச்சு, வசனத்தை நோட்ஸ் எடுத்துச்சு, வந்து கூட சேர்ந்து ஆடிச்சு, எல்லாம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்னடா அது போவே மாட்டேன். இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். நம்ம எஸ், தட் இஸ் வாட் மணி மைண்டட் ஸ்பிரிட்டு. அப்போ யூனோ ஒன் திங், மனிதனுக்கு நான் இன்னொரு விஷயம், ஒரு சிலர் இருக்காங்க பிடிச்சா வரைக்கிறது, பிடிக்கலன்னா வரைக்கிறது. இவங்களாம் யாருன்னா ரீப்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றப்பவே மனுஷனை தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ கர்த்தர் சொல்ல, அப்போ இவ்வளோ நாள் நீ மனுஷனுக்கு தான் வச்சியா, அப்போ நீ எதுக்கு என்ற அறுவடை எதிர்பார்க்குற? நீ மனுஷன் எப்படி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு விதைக்கிறேன்னு நீ சொல்லியிருப்பாய். ஆனால் அதற்கான அறுவடை இருக்கிறது. நல்லா போட்டு நமக்குள்ளே கூலை கும்பிடு போட்டு அப்படியே தோத்துறோம் ஐயா தோத்துறோம்னா நாங்கள் விதைப்போம் அப்படின்னா அது மனுஷனுக்கு விதைக்கிறது. இல்லை அவர் கொஞ்சம் திமிரா பேசுகிறாங்க விதைக்க மாட்டோம் அப்படின்னா அது மனுஷனுக்கு வேண்டி செய்கிறது. அவர் எப்படிலாம் எழுந்துட்டு பேசிட்டு போமியா, நான் ஆசீர்வதிக்கப்படுறேன், நான் அங்கே தான் வந்து நான் அறுக்கிறேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, அதனால் சரீர நன்மைகளை நான் விதைக்கிறேன் என்கிற முடிவுக்கு வரும்போது நான் இப்பொழுது மனுஷனுக்கென்று விதைக்கவில்லை, தேவனுக்கென்று விதைக்கிறேன். ஆகவே தேவன் அதற்கு பொறுப்பாளியாய் மாறுகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஆசீர்வாதம் வேறு, பரிபூரண ஆசீர்வாதம் வேறு. ஆசீர்வாதம் என்பது ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டி, பரிபூரண ஆசீர்வாதம் என்பது செகண்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டி. இந்த செகண்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டியை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை யாரிடத்தில் உண்மை? தேவனிடத்திலும் தேவனுடைய காரியங்களிடத்திலும் உண்மையாக இருப்பது. எங்கு ஆவிக்குரிய நன்மைகள் அறுக்கிறோமோ அங்கு சரீர நன்மைகள் என்ன செய்கிறோம்? விதைக்க ஆரம்பிக்கிறோம். அது என்ன பெரிய காரியமா அப்படின்றாரு பவுல். ஐயா ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு எழுதி வச்சிட்டேன், அது என்ன பெரிய காரியமாயா அப்படின்றாப்புல. என்ன சொல்ற நீ? ஆவிக்குரிய நன்மையை வச்சிருக்கிறேன், நீ என்ன சரீர நன்மைகளை வந்து எனக்கு விதைக்கிறது வந்து பெரிய காரியமா? நீ வேற ஓரமாயிப்பான், அடுத்த நோட்ஸ் எடுத்துக்க அப்படின்றான். என்ன பாருங்க, நம்மளாம் அப்படி பேச முடியுமா சார்? நான் பேசலை, பவுல் பேசல, நான் சொல்லி காட்டுறேன் நான். அப்போ அப்படி இருந்திருக்கிறான். அப்போ அவன் கூட இருந்தவனும் என்ன சார் இவ்வளோ பெரிய இது விதைச்சிருக்கிறோம் அப்படிலாம் பேசல. அவனும் வந்து ஆஃப்டர் ஆல் மணின்ற லெவலில் இருக்கிறான். ஆஃப்டர் ஆல் மணி எல்லாம் சொல்லுங்க, ஆஃப்டர் ஆல் மணி. அது உங்கள் உண்மையில் தெரிஞ்சிடும் சார், சுண்டி பார்த்து தெரிஞ்சிடும் சார். நீங்கள் பணத்தில் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை மதிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் பணத்தை மதிக்கலன்னு தெரிஞ்சிருச்சுனாலே கொட்டிடுவார்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் பணத்தில் உண்மையாக இல்லைன்னா நீங்கள் பண ஆசை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பணம் என்றைக்குமே பிரச்சனை கிடையாது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகள் தங்கள் உருவ குத்தி கொள்கிறார்கள். பண ஆசைன்னு என்ன தெரியுமா? விசுவாசம் சொல்லுதில்லை. விசுவாசம் என்ன சொல்லுது? விதைத்தன அறுப்பேன்னு விசுவாசம் சொல்லுது. பண ஆசை சொல்லும் விசுவாசத்தை விட்டு வலியுமா? அதை வேற அங்கே போய் அவ்வளோ ரூபாயை கொடுத்துட்டு, அவருக்கெல்லாம் அவ்வளோ ரூபாய் என்ன தெரியுமாயா அவருக்கு என்கிற மனநிலைக்குள்ள கொண்டு வருகிறது. விசுவாசத்தை விட்டு வலிவி பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. அப்போ விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்கள் பண ஆசைக்கு விலகி இருக்கிறார்கள். பணம் தீமை அல்ல, பண ஆசை தீமை. பணம் என்றால் என்ன, பண ஆசை என்றால் என்ன? ஆசீர்வாதங்கள் எவ்வளோ வந்தாலும் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருப்பது பணம். தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறது தவறும் போது பண ஆசை. அங்கே தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாப்பாய் அமர வைத்து விடுகிறார். தம்பி அவனுக்குள்ளே இருந்துக்க, அதுக்கு போல போகாத, அப்பா நான் வந்து ஒரு சிலரை நான் அடுத்த லெவலில் கூப்பிட்டு போகிறேன், நீ அமைதியாரு. தேவனிடத்தில் உண்மை. இரண்டாவது மனிதரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் பண விஷயத்திலே நான் நல்லா பார்த்துட்டேன். யாரெல்லாம் பணத்தை மட்டுமே வாழ்க்கையில் மெயின் கோலாக வச்சுருக்கிறானோ அவங்க வாழ்க்கையெல்லாம் என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் அங்கே ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுது. அவங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்கவே முடியல. பணம் வரும்போதும் சரி வராத போதும் சரி ஒரே மாதிரி தான். வராத காசை வந்தப்போ கட்டுறாங்க,
வந்த காசை வராத இருக்கும்போது கட்டுறாங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே தான் போகுது. என்ன ஆண்டவரே, வாட்ஸ் த ப்ராப்ளம்? தே ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் டீலிங் மணி. எப்போ பார்த்தாலும் பணத்தை மட்டுமே வைத்து காரியங்களை சிந்திப்பது, உறவுகளை விட பணத்தை முக்கியத்துவம் கொடுப்பது. அவங்கெல்லாம் தேவன் தண்டிக்கிறதே தண்டனையை பற்றியே பேசலை. அவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் முடிச்சு விட்டுறாரு. ஆனால் யாரெல்லாம் உறவுகளுக்கு மரியாதை, பைபிளில் வாசித்தேன், பிலிப்பியரில் சொல்லுவார், என்னுடைய ஒரு வசனம் வந்து, என் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, ஏயோதியாக்களுக்கு சொல்கிறாரு, என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். கூட்டாளியாக இருக்கும்போது உத்தம கூட்டாளியாக இருக்கணும்.